வணக்கம் மக்களே, வெல்கம் டு த நைட் வாட்ச்மேன் பண்ண சீரிஸ். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு மட்டமான மண்டேன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு ஒன் சைட் கிரிக்கெட் போன வாரம் ஃபுல்லா பிளாக் பஸ்டரா இவன் ஜெயிப்பானா அவன் ஜெயிப்பானா எக்ஸப்ட் சிஎஸ்கே மேட்ச் எல்லாமே ஒரு மாதிரி குரூஷலா போயிட்டு இருந்தது. இந்த வாரம் ஆரம்பிக்கும் போது அப்பா என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் ஆரம்பிச்சிருக்கு. மேட்ச் பார்க்கல, நான் கம்ஃபர்டபுளா ஜிடி வின் பண்ணிட்டாங்க, ஸ்கோர் கார்டு மட்டும் பார்த்தேன். அவங்க அதே டெம்ப்ளேட்ல தான் ஆடுறாங்க, அந்த முதல் 3 பேர் நம்பி. ஸோ விஜய் சொல்லு, கொல்கத்தா எங்க ஆமாடா. விட்டாங்க, ஜிடி எங்க பிடிச்சாங்க? ஓகே, கொல்கத்தா டாஸ்ல இருந்தே விட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்தாங்க. ஏன்னா அவங்க பேட்டர்ஸ் தான் சரியா கை கொடுக்கல. ஸோ பவுலிங் எடுத்தாங்க. அண்ட் பிட்ச் வந்து ஒரு பயங்கர பாட்டாலாம் கிடையாது, கொஞ்சம் நல்லா ஸ்டாப் ஆகி தான் வந்துச்சு. அண்ட் ஸோ அங்க பவுலிங் எடுத்ததே அகைன் பவுலிங் எடுத்தாங்க, மேபி சேஸ் பண்ணலான்ட்டு. பட் அது வந்து ஒரு ராங் டெசிஷனா போயிடுச்சு. அது ஸ்டார்டிங்ல மேபி தெரிஞ்சிருக்காது. பட் மேட்ச் முடிஞ்சதுனால அது ஒரு ராங் டெசிஷன் மேபி. அண்ட் ஜிடி ஸ்டார்ட். அதுதான் கேகேஆர் வந்து மிடில் ஆர்டர் அநியாயத்துக்கு ரிடலா இருக்குடா, என்னன்னே தெரியல. நீ ஆன் பேப்பர் பார்த்தனா உனக்கு ரிங்கு சிங், ஆண்ட்ரே ரசல். ஆண்ட்ரே ரசல் வந்து பெரிய ஃபார்ம்ல கிடையாது, பட் அந்த ஆண்ட்ரே ரசல்ன்ற பேருக்காவது ஏதாவது ஒரு கேம் அடிப்பான். ஸோ இப்போ அதுவும் அடிக்கிறது கிடையாது. உனக்கு அந்த ரிங்கு சிங்ன்ற ஃபேக்டரே வந்து இதுவாயிடுச்சு. சரி, நீ 2024 பார்த்தா 2023 டைம்ல வந்து ரிங்கு சிங் வந்து நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு கண்டிப்பா T20 கேம்ல இருந்தாங்கன்ற மாதிரி தான் இருந்தது. பட் இப்ப இருக்க ஃபார்மை பார்த்தா உனக்கு ரிங்கு சிங்கோட அந்த ஒரு டிபெண்டன்சியே போயிருச்சு. என்ன என்ன ஆச்சுன்னே தெரியல. ஒரு சர்டினிட்டி ஆஃப் T20ன்றதை ரிங்கு சிங் மறந்துட்டு இந்த மாதிரி கேம் தான் ரிங்கு சிங் ஆக்சுவலா பினிஷ் பண்ணி கொடுப்பான். நீ பார்த்தனா தெரியும், 2021, 22, 23 அந்த டைம்ல 50 lakhs தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ரிங்கு சிங்கோட சேலரி. ஸோ ஆமா ஆமா. அதுக்கப்புறமா அந்த யாஸ்தேல் அடித்த 5 6 அதெல்லாம் வந்து இந்த மாதிரி கேம்ல, அதாவது மேட்ச் தோத்துரும், அந்த கிளச் இன்னிங்ஸ் தான் வின் வின் பண்ணி கொடுக்கறதா இருந்திருக்கும். ம், ஆனா ம். அப்படி ஆயிடுச்சு ரிங்கு சிங். அதுதான் ரிங்கு சிங் அடிச்சிருந்தாலும் வின் பண்ணிருக்கலாம் அவங்க. அதுவும் போயிருச்சு இந்த சீசன். ரிங்கு சிங் அடிச்சு வின் பண்ணுனா அதான் அதுக்கு வரலாம். அவங்க கேகேஆர் பேட்டிங்க்கு வரலாம். ஜிடியை பத்தி ஆரம்பிச்சிடலாம். ஜிடி அதான் அவங்க செட் டெம்ப்ளேட்ரா, 3 பேர் நான் சாலிடா ஆட போறேன். ஒரு நைன் நைன் ரன் ரேட். நீங்க அதான் ஸ்டாட்ல பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே மட்டமான ரன் ரேட் வந்து சிஎஸ்கே. சிஎஸ்கேக்கு அப்புறம் வந்து ஜிடி. அவங்க ஒரு 9 தான் மெயின்டைன் பண்றாங்க. 9.5 பிபிகே. ஸோ எஸ்ஆர்எஸ் மாதிரிலாம் பெடாலிட்டிலாம் இல்லை. 9.5 8.5 அந்த மாதிரி தான் இன்னைக்குமே. 6 overs 45 தான் அடிச்சாங்க. சிக்ஸே அடிக்கல, ஒரு சிக்ஸ் தான் அவ்வளவா போச்சு. அண்ட் 10 ஓவருக்கு 90 ரன்னு, 90 ஃபார் 0, 110 ஃபார் 1 அந்த மாதிரி தான். சாய் சுதர்ஷன் ஒரு மாதிரி அந்த கீழே அவுட்டு. பட் அவனுமே 50 அடிச்சிட்டான். கில் ஒரு 90. இதுல என்னன்னா மிடில்ல வந்து அந்த வருண் சக்கரவர்த்தி அண்ட் நரைனை வந்து சூப்பரா டேக் டவுன் பண்ணிட்டாங்க. ஸோ அதுல அவங்கள ஸ்டாப்பே பண்ணல. சிங்கிள்ஸ் டபுள் சிங்கிள் டபுள் ஓடிட்டே இருந்தாங்க. ரொம்ப நீ வந்து இப்போ ரொம்ப எக்ஸ்ப்ளோசிவ் ஷாட்ஸே இல்ல. நான் மேட்ச் ஃபுல்லா பாத்துட்டு இருந்தேன். 2 பேருமே செம்மையா ஆடிட்டே இருந்தாங்க. அப்படியே ரன்ஸ் ஒரு ஃபோர் சிங்கிள் டபுள் ஃபோர் ஒயிட் ஃபோர் அப்படியே ஒரு 8 9 8 9 10 வந்துகிட்டே இருந்துச்சு ரன்னு. ஒரு சிக்ஸ் டமால் டுமின்லாம் ரன்னே இல்ல. ஆனா என்ன, உனக்கு இந்த ரன் அழகா மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தாங்க. அண்ட் நான் எங்க கொஞ்சம் மிஸ் பண்ணாங்கன்னு நான் பர்சனலா யோசிச்சேன்னா, அகைன் அன்னைக்கு பேசின மாதிரிதான். அதே 2 விக்கெட் தான் போயிருந்தது. ஓவர் பார்த்தா 18வது ஓவர் வந்துருச்சு. அவங்களோட அந்த லாஸ்ட்ல வந்து கொஞ்சம் ஆக்செப்ட் பண்ணியிருந்திருக்கலாம். ஒரு ஏன்னா திரும்ப அவங்க ரிசோர்ஸ்ல வந்து ரதர்ஃபோர்ட் வேஸ்ட், ஷாருக் கான் வேஸ்ட், திரும்ப அந்த ரிசோர்ஸ் எல்லாமே வேஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கு. அது அவங்க இன்னுமே கொஞ்சம் சேவ் சீக்கிரமே. பண்றப்ப யூஸ் பண்ணிக்கலாம். அந்த 14 ஓவரே இன்னும் ஹார்டா ப்ரெஸ் பண்ணணும். அந்த ஆக்சிலரேட்டர் பெடல்ல கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணியிருந்தாங்கன்னா 220 230 வரைக்கும் போலாம் அவங்க. இல்ல, அவங்க அவங்க பவுலிங் ரொம்ப ட்ரஸ்ட் பண்றாங்க. நீ சொல்ற மாதிரி அவங்க ஆக்சிலேட்டர் பிரஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ரூதர்ஃபோர்டுக்கு வந்து எப்பயாவது ஒரு மாதிரி தான் மாட்டோம். ரூதர்ஃபோர்டு வந்து மில்லர் மாதிரி ஒரு பேங்கபிள் பிளேயர் கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும். சரி, ஏர்லி ஸ்டேஜ் தான் சொல்றேன்னு வச்சுக்கோ. ரூதர்ஃபோர்டு வந்து உனக்கு அந்த அவுட் சைட் ஆஃப் நெகோசியேட் பண்றதுல இருந்து அவ்வளவு டெட்லியா இருக்க முடியாது, மில்லர் அளவுக்கு ட்ரஸ்ட் பண்ண முடியாதுன்றப்போ ஓகே, நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு கேமை இழுத்துட்டு போலாம். 15th ஓவர் வரைக்கும் இந்த 3 பேரை நம்பி இருக்கலாம், இல்லைன்னா மிஞ்சி 4வது 15வது ஓவருக்கு அப்புறமா நம்ம பின்னாடி பாத்துக்கலாம். ஏன்னா உனக்கு ரொம்ப பெரிய டெய்ல். உனக்கு ஷாருக் கான் அவுட் ஆயிட்டாலே உனக்கு காலி, அவங்க முக்கால்வாசி டெய்ல் வந்துடும். உனக்கு தெவாத்தியாவும் பெருசா ஃபார்ம்ல இல்லைன்றப்போ அவங்க வந்து அந்த டாப் 3 மட்டுமே ஃபுல்லா ரிலை பண்ணிட்டு ஆடுறாங்க. அதுதான். ஓகே, அது ஓகே. பட் ஆனா கொஞ்சம் கிரவுண்ட்ஸ் பேஸ் கொஞ்சம் மாத்தலாம். மேபி 13வது ஓவர் வரைக்கும் நீ சொல்ற மாதிரி அந்த 3 பேர் ஆடிட்டு அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தர் நின்றணும். இன்னைக்கு கில் நின்னுட்டான் ஃபுல்லா. சாய் சுதர்ஷன் சாய் சுதர்ஷன் நிக்கணும். பட்லர் ஃபுல்லா போகணும். கண்டிப்பா. 2 பேருமே நிக்கிறாங்கடா. 18 ஓவர் வரைக்கும் 2 பேர் நிக்கிறாங்க. அதான் பிரச்சனை. ஏன்னா இன்னைக்கு நீ ஆடுற பாத்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தரும் ஆடினாங்க இன்னைக்கு, அவனும் நல்ல பேட்டர். அதுக்கப்புறம் தெவாட்டியாவுக்கு வந்து அகைன் லாஸ்ட் ஒரு பால் தான் அவுட்டு. தெவாட்டியாவும் பெருசா ஆடல. அப்புறம் ஷாருக் கான், ருதர்ஃபோர்டு 4 பேர் ஆடாமலே இருந்தாங்க மாதிரி இருந்துச்சு. ஸோ அவங்க சீக்கிரமே ஒரு ஆள் மட்டும் நின்னுட்டு
இன்னொருத்தர் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபுல்லா மிதிச்சு போலாங்கிற மாதிரி ஒரு ஐடியா. கொஞ்சம் ஷார்ட்டோன்னு நினைச்சேன், ஏன்னா ஈடன் கார்டன் தெரியும், குயிக்கஸ்ட் அவுட் ஃபீல்டு, நிறைய மிஸ் இட் மாதிரி இருந்துச்சுடா, எங்கேயோ அடிக்கிறாங்க கிட்ட போகுது, அதான் பால் போயிருச்சு பவுண்டரிக்கு. அந்த மாதிரி நிறைய மிஸ் இட் மாதிரி இருந்தது. ஆனா அந்த மாதிரி பட் கொஞ்சம் ஷார்ட்டோன்னு நினைச்சேன். பட் கேகேஆர் அதை விட ஒஸ்டா இது பண்ணாங்க. இவங்க பவுலிங் நல்லா போட்டாங்கடா, சூப்பரா. குர்பாஸ் மாத்துனாங்க, QTKக்கு பதிலா குர்பாஸ் உள்ள வந்தான். அவனும் பெருசா ஆல்ரெடி இருக்கிற ஃபார்ம் தான், சாம்பியன் ஸ்டாஃப்லயே பெரிய ஃபார்ம் இல்லையா அவன் தான். அவன் வேணும் ஈஸியா அவுட்டு. அப்புறம் நரேன், ரஹானே ரெண்டு பேரும் அப்பப்போ அங்கங்க 4, 6 அடிச்சாங்க. பட் ஃபுல்லா த்ரூ பண்ணிட்டு போக முடியல. அந்த ஒரு 6 ஓவர் 90 ரன் எல்எஸ்சிக்கு எதிராக அடிச்சாங்கல்ல, அந்த மாதிரி அவங்களால அடிக்க முடியல. சும்மா அங்கங்க ஒரு மாதிரி ஆடிட்டே இருந்தாங்க. பவர் பிளே முடிஞ்சதுக்கு அப்புறம் சுத்தமா மாட்டிக்கிட்டாங்க. ரஷீத் கான் சூப்பரா போட்டான் வெங்கடேஷ் இன்னைக்கு. ஃபார்ம். வாஷிங்டன் சுந்தர், அதுக்கப்புறம் சாய் கிஷோர், இவங்க 3 பேரும் அந்த பவர் பிளே முடிச்சதுக்கு அப்புறம் கழுத்தை புடிச்சு நெருக்கிட்டாங்க கேகேஆர் கழுத்தை. சிங்கிள்ஸே ரிப்பீட் பண்ண முடியலடா, சூப்பர் டேண்டம் செமையா போட்டானுங்க. அந்த பவர் பிளே வரைக்கும் ஒரு 50 ரன் வந்துச்சு நினைக்கிறேன். நிறைய விக்கெட், நிறைய அங்கங்க 6 அடிச்சான். பவர் பிளே முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களால ஸ்ட்ரைக்கே ரிப்பீட் பண்ண முடியல. 10 ஓவர் 65, சிஎஸ்கே மேட்ச் மாதிரி இருந்தது, 3 விக்கெட். 11 ஓவர் 73, அந்த மாதிரி 200 ரன்னுக்கு அவங்க சேஸ்லே இல்ல சுத்தமா. அவங்க அவுட் ஸ்டார்டிங்லேயே 10 ஓவர்லயே காலி அவங்க. அதான் பிச் கிரிக்கெட்டர்ஸ் கிட்ட நான் ரஹானே தானே எனக்கு ஸ்பின் பிச் வேணும்னு கேட்டான். பவுலர்ஸ் நம்ம இருக்காங்க அங்க, பேட்டிங் ஆடுறதுக்கு ஸ்பின்னுக்கு ஆள் கிடையாதுல்ல. ஸோ அவங்களோடது அவங்களே மாட்டிச்சு. இந்த மாதிரி ஒரு டிஃபீட் வந்து டாப்ல இன்னும் அவங்களுக்கு ஹெவியா தான் போகும். இப்போ ஜிடி ஆல்மோஸ்ட் 12 பாயிண்ட்ஸ், இன்னும் 2 கேம் வின் பண்ணா அது ஆல்மோஸ்ட் இன்னும் 6 கேம் இருக்கு ஜிடி அவங்களுக்கு. போயிட்டாங்க, ஸோ ஜிடி போயிடுவாங்க. சர்டனிட்டி ஃபார் பிளேயிங் டாப் 4. அவங்க இது வரைக்கும் டாப் 2க்கு தான் இதுக்கப்புறம் யோசிக்க பார்ப்பாங்க. பார்ப்போம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் ரிவ்யூக்கு போயிடலாமா? ப்ரிவியூக்கு இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட், டாப் 2 கன்ஃபார்ம் ஜிடிடா, அது ஒன்று ஷுவரா சொல்லிக்கிறேன். நம்ம ப்ரெடிக்ட் பண்ணோம் ஜிடி கன்ஃபார்ம் வருவாங்க அப்படின்னா, இவங்க வந்துட்டாங்க. அண்ட் அது நீங்க சொன்ன மாதிரி ரிங்கு, ஆஹ் ரிங்கு, வெங்கடேஷ் ஐயர், அப்புறம் இவங்களுக்குலாம் பாவண்டா பேட்டிங்கே மறந்துருச்சான்னு தெரியல. ரகுவன்ஷி நல்லா ஸ்பின். ஆடுனாங்க. ஏ, இன்னொரு அது ஒரு பிளெண்டர்ரா. ரகுவன்ஷி இம்பாக்ட் பிளேயர். ரகுவன்ஷி எல்லாம் எப்படி சொல்றது, ஒரு மாதிரி டைம்லி பிளேயர். 1 டவுன் இறங்கணும், இல்ல 2 டவுன் இறங்கணும், தானே வரதுனால 2 டவுன் வரணும். அவன் வந்து ரகுவன்ஷிக்கு 7th ரவுண்ட் வந்தான்டா. அதான் பார்த்தேன், என்னடா இன்னும் ரகுவன்ஷி ஆடிட்டு இருக்கான்னு பார்த்தா ரகுவன்ஷி வரல. ஏன் ஆமா, அதான் அவங்க நல்ல ஒரு இதுல மாட்டிக்கிட்டாங்க. வெங்கடேஷ் நம்பர் 3ல இறக்க முடியல, ரஹானே இருக்கிறதுனால. அதான் ரஹானோட நிறைய பிரச்சனை. அவங்களால இறக்க முடியல. நிறைய ம். ஓப்பனிங் வந்து இறக்க முடியல. சோ எப்படின்னா ஒரு இது மாதிரி, இங்க 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 ஓட்ட விழுந்தா அந்த பக்கம் வந்து தண்ணி விழுது, இங்க அந்த இங்க மாதிரி அடுத்து இந்த பக்கம் தண்ணி விழுதுன்ற மாதிரி கேகேஆர் பேட்டிங் ஆடுறது இருக்கு. சோ அந்த இடத்துல குர்பாஸ் மாட்டிக்கிறதுனால தான் அவங்களே பேட்டிங் ஆடுறது இது குர்பாஸ் பண்றாங்க. QDKவும் ஆடிதான் ஆகணும் 2 பேர்ல, ஏன்னா விக்கெட் கீப்பர் கிடையாது உங்களுக்கு, அந்த பிரச்சனை வேற இருக்கு. இப்ப அந்த ஒரு ஸ்லாட்டை தூக்கி விட்டு வெங்கடேஸ்வரன் நீங்க முன்னாடி போடலாம், இல்ல ரஹானே முன்னாடி போட்டு ரகுவன்ஷிக்கெல்லாம் 1 டவுன் ஆப்டான ஸ்பாட்ரா. அந்த அபிஷேக் இந்த இடத்துல போரல். மணிஷ் பாண்டியா வேற இருக்கான். ஆமா, அது அந்த அபிஷேக் போரல், ரகுவன்ஷி, அப்புறம் அந்த ஆயுஷ் மாத்ரே. சோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாமே அந்த ஒரு லீன் இதோட வந்து சூப்பரா ஹிட் பண்றாங்க. அவங்களுக்கு அந்த ஸ்டார்ட்டை கொடுத்துடணும். ஆனா இவங்களுக்கு இடம் இல்ல, கொடுக்க முடியாம அவனை போட்டு கடைசி இறக்கி. ரசம்னா செம சுத்து. நீங்க வந்து இப்படி சுத்துறான் அப்படி சுத்துறான். கிஷோர் அப்படியே அழகா அங்கிட்டு இங்கிட்டு ஆங்கிள் மாத்தி மாத்தி வேரி பண்ணி போட்டான். ரஷீத் கான் வந்து கூகுளிலாம் பிக் பண்ணவே சுத்தமா. கடைசி ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டான்டா, ஒரு 3 பால் போட்டு போட்டு வெறும் பால் பீட்டன் ஆகுறான். இங்க குட்டி உள்ள வருது, உள்ள போகுது, அவன் சுத்தமா இதுல இல்ல. அப்புறம் 4வது பால் போடான்னு சொல்லி இறங்கிட்டான், ஃபுல்லா சார்ஜ் பண்ணி இறங்கிட்டான். ஸ்டெம்ப் ஆயிட்டான். அப்புறம் நானே அதுதான், இது போறேன்டா, பார்க்கவே ரொம்ப காமெடியா இருந்துச்சு. விக்கெட் ஆமா. எடுக்கிறது. உம். ஆல்ரெடி ரசலுக்கு ஸ்பின் வீக்னஸ் தான் இருக்கு. ஸோ கேகேஆர் வந்து நிறைய ஓட்டம் இருக்கு, நம்மள மாதிரி தான், இன்னும் கொஞ்சம் நம்மளெல்லாம் வின் பண்ணிட்டு போனதுனால இருக்கு. கேகேஆர் வந்து ஒரு ஃபைட் பேக் பண்ணி தான் அவங்க ஜெயிக்கணும். வெங்கடேஷ் ஐயர் வந்து எனக்கு இதான் பொசிஷன், வெங்கடேஷ் ஐயர் ஃபார்முக்கு வந்தால் தான் அவங்களால முடியும், இல்லைன்னா வந்து கடைசி சத்திரி நம்ம கூட வந்து உட்கார வேண்டியதுதான். அவங்க ஸோ எங்க அடுத்த மேட்ச விட்டாங்கன்னா, வருண் அண்ட் நரேன் ஓவர்ல விக்கெட்டே விழுகல. அது அந்த 8 ஓவர்ல ஒரு 70 ரன் ஆடிட்டாங்க. அதுதான் அவங்க மாட்டிக்கிட்டாங்க. அங்க விக்கெட் விழுந்தா டீம் மட்டும்தான் கேகேஆர் நிறுத்த முடியும். உம். டீம்ஸ் வந்து அவங்கள 2 பேரும் நம்ம நெகோசியேட் பண்ணிடலாம் அப்படின்னு சார்ட் அவுட் பண்ணிட்டாங்கன்னா, அவங்களுக்கு நிறைய வருஷத்துக்கு அந்த பக்கம் 3 பேர் யாரும் அவனுக்கு டெட்லியா போட போறான், யாரும் கிடையாது இல்ல. சோ அந்த 3 பேரை நான் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷித் இருக்காங்க. ராணா, வைபவ் வரவர் வந்து 20 ஓவர் போட்டான் பாத்துக்கோ, அவ்வளவுதான். அங்க ரொம்ப வீக்கா இருக்கு. அஜித் ராணா வந்து அவ்வளவு டெட்லி கிடையாது. சி, உனக்கு என்ன உம். பும்ரா மாதிரி உன்னால பேங்க் பண்ண முடியாதுல்ல. அதுக்கு இன்னும் ஒரு சீசன் தான் நல்லா பண்ணிருக்கான். ஸோ இட் வில் டேக் டைம். அவங்களுக்கு வந்து ஆழ்ந்த அனுதாபங்கள் தான் சொல்லணும். வாங்க, நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், கீழே எங்களோட மேபி வந்து சேர்ந்துருங்க ராஜஸ்தான் இல்லடா, ஆல்ரெடி மாதிரி. அவங்க இப்படியே கண்டினியூ பண்ணாங்கன்னா அவங்க மாட்டிப்பாங்க, கன்ஃபார்ம் பிளே ஆஃப்ஸ்க்கு போக மாட்டாங்க. மிடில் ஆர்டர் ரொம்ப வீக் டிஃபெண்டிங் இருக்கு. மிடில் ஆர்டர் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் மாட்டிப்பாங்க. அதனால மேபி ஒரு அவுட் ஆஃப் த சான்ஸ் மாதிரி
ரசலை தூக்கிட்டு பவலை கொண்டு வரணும், கவர்மெண்ட் ரோமன் பவல் அந்த மாதிரி ரெண்டு ஏதாவது பேரும் கொஞ்சம் ஒண்ணு மாத்தினாதான், அந்த ரெண்டு மாதிரி ஏதாவது பேரும் பண்ணாதான் கரெக்ட் தான். பட் ரசலுக்கு படல, மேபி அவனுக்கு பட்டுச்சுன்னா என்ன பண்ணுவேன். வாய்ப்பு இருக்கு நிறைய சான்சஸ் ம். இருக்கு. இன்னைக்கு அவனு நல்ல பிளான்ஸோட வந்து அடிச்சிட்டாங்க. ம். ஜிடி வந்து அப்படியே சைலண்டா அந்த மிடில் பெஞ்ச்ல இருப்பாங்க பாத்தியா, நம்ம யார் வம்புக்கும் போகாம இப்ப நான் இப்ப சிஎஸ்கே ஆர்சி விளையாடே நாங்க யார் தெரியுமா எப்படி தெரியுமா அப்படின்ற மாதிரி சண்டை போட்டுப்பாங்க. பின்னாடி வந்து இருக்கவங்களும் டே நாங்களுக்குலாம் ஒன்றும் பண்ண முடியாதா, இந்த பஞ்சாப் அந்த மாதிரி கிங்ஸ், பஞ்சாப் கிங்ஸ் மாதிரி லைக் ஐ டென்ட் மீன் தம். இந்த மாதிரி ரொம்ப ஃபேன் பேஸ் கம்மியா இருக்க டீம்ல வந்து ஓகே நாங்க எதுவும் பண்ண மாட்டோம், எங்களுக்கு எந்த வம்பும் இல்லை இந்த மாதிரி இருப்பான். ஆனா இவங்க வந்து ஒரு மிடில் ஆடு, யார் என்ன பண்ணாலும் இப்ப சைலண்டா இருந்துகிட்டு டக்குன்னு முன்னாடி வந்துடுறாங்க. யாருமே பெருசா like ஒரு சூப்பர் ஸ்டார் புரியுது பிளேயர் மாதிரி புரியுது. யாருமே கிடையாது. சுமன் கில் மட்டும் தான். பட் அவனோட கேப்டன்சி வந்து இந்த இந்த இயர் தான் அவனுக்கு ப்ரூவ் பண்ண மாதிரி சான்சஸ். பிகாஸ் அவனோட இந்தியன் கேப்டன்சி டேண்டம் வர நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓடியில அந்த மாதிரி அப்படின்றப்போ சைலண்டா சம்பவம் மட்டும் மேல போய் உட்காந்துட்டு இருக்கானுங்க. இதுக்கப்புறம் வந்து என்னன்னு தெரியல அவங்க குஜராத்ல. இந்த பர்டிகுலர் இவ்வளவு பொசிஷன் எடுக்கிறதுக்கு மெயினான காரணம் அவங்களோட ஆக்ஷன். சாய் சுதர்ஷன் ஒன்று, அவங்களோட ஆக்ஷன் அண்ட் ரிட்டன்ஷனுமே. ரிட்டன்ஷன் சாய் சுதர்ஷன் நம்ம ரொம்ப பேங்கபிள் பிளேஸ் ரிட்டைன் பண்ணாங்க. அண்ட் ஆக்ஷன்லயுமே கரெக்டா கேப் இருக்கு பாரு. அவங்க லாஸ்ட் டைம் மாட்டிக்கிட்டாங்க, அந்த ஒன் டவுன்ல ஆட சார்ஜ் பண்ணி கொண்டு போறதுக்கு ஆள் இல்ல. அந்த இதை பாட்டுல பட்லரை தூக்குனாங்க கரெக்டா, ஒரு 13 கோடி ஸ்பெண்ட் பண்ணி கரெக்டா அந்த ஸ்லாட்டுக்கு பட்லர் ஆப்டா இருக்கான். அந்த 3 பேர் பயங்கரமா இருக்காங்க, பட்லரை தூக்குனாங்க. அப்புறம் ரூதர் ஃபோர்டு, பிலிப்ஸ். நடுவுல வந்து உனக்கு அடிக்கிறதுக்கு, ஏன்னா ஆல்ரெடி ஷாருக் கான் இவங்களை தபாட்டி எல்லாம் அதிக கொடுத்து ரிட்டர்ன் பண்ணதுனால நடுவுல வந்து ரூதர்ஃபோர்டு, பிலிப்ஸ் இந்த மாதிரி ஆளுங்களை வந்து 2 கோடி 2 கோடி, ஓகேவா, ஸ்டீல் பை இதெல்லாமே 2 கோடி 2 கோடி. அவங்க நல்லா பெர்ஃபார்மும் பண்ணுவாங்க, ரொம்ப சீப்பான பை, ஒரு அண்டர் ரேட்டட் பிளேயர்ஸ் இவங்க எல்லாமே. அழகா இது பண்ணிட்டாங்க. பவுலர்ஸ்க்கு நல்லா போனாங்க. ஒரு சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, இஷாந்த் சர்மா, 3 இந்தியன் ஸ்பிரிட்ஸ். அதுக்கப்புறம் ரஷீத் கான், சாய் கிஷோர் அண்ட் வாஷிங்டன் சுந்தர். போதுமே. அதுக்கப்புறம் அர்ஷத் கான் வேற இருக்கான். ரபாடாலாம் தேவை வரல, ரபாடாலாம் வந்தா இன்னும் பவரா இருக்கும். அந்த மாதிரி சூப்பரா நல்லா ஆல் ரவுண்டா நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேசிட்டோம். அண்ட் ஃபுல் மார்க்ஸ் டு ஜிடி. இன்னைக்கு சூப்பரா ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லா அவங்க தான் டாமினேட்டா ஆடினாங்க. ஸோ அடுத்த மேட்சோட ப்ரிவியூ போயிடலாம். நாளைக்கு மேட்ச் வந்து எல்எஸ்ஜி வர்சஸ் டிசி. ஸோ எல்எஸ்ஜி நிறைய க்ளோஸ் கால்ஸ், அப்புறம் டிசியுமே லாஸ்ட் தான் ஒரு மேட்ச் தோத்துருந்தாங்க. ஸோ உங்களோட இனிஷியல் தாட் சொல்லு நாடி. ரெண்டு பேருமே ஒரு லாஸ்ட்ல இருந்து வராங்க. இந்த விக்டரி வந்து டிசியோட எல்எஸ்சிக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்ல எல்எஸ் கேம் வந்து ஜெயிச்சாங்கன்னு கொஞ்சம் நினைக்கிறேன், ராஜஸ்தான் கூட. நம்ம கூட போட்டாங்களே, நம்ம கூட அதுக்கப்புறம் தான் லாஸ்ட். ராஜஸ்தான் கூட விளாண்டாங்கடா. ஆமா ஆமா ஐயோ அதை எப்படி மறக்க முடியும். ஆமா அந்த ராஜஸ்தானே விட்டு ஆவேஷ்கானோட சம்பவம். சரி மறந்துட்டேன். நம்ம கேம் வந்து ஞாபகம் இருந்துச்சு. ஆவேஷ்கான பர்ஃபார்மன்ஸ்னால எல்எஸ்ஜி வின் பண்ணிட்டு வராங்க. டிசி தான் லாஸ்ட் வந்துடுறாங்கல்ல. அதான் இந்த டிசி கேம் வந்து தோத்துருக்காங்க. எல்எஸ்ஜிக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த கேம் ஜெயிச்சதா அவங்களால இன்னும் மேல போக முடியும். பட் டிசி வந்து பெருசா அஃபெக்ட் ஆகுது. பட் ஏன் டிசி வந்து வின் பண்ணதான் பார்ப்பாங்க. ஏன்னா டாப் டூல இருக்கணும், அந்த டாப் டூவோட பிளேசஸ் கண்டிப்பா சீல் பண்ணணும். ஏன்னா டாப் த்ரீல இருக்க எல்லாருமே டாப் டூல வர பொட்டன்ஷியல் இருக்கு. எல்லாருமே ஒரே பாயிண்ட் இருக்கிறாங்க. ஸோ 12 பாயிண்ட்ஸ் இருக்குதான் பார்ப்பாங்க. மேட்ச் லக்னோ தான் நடக்குது. பட்னோ. அதான் லக்னோ நடக்குதுன்ற போது ஈவினிங் கேம் ஏக்னா ஸ்டேடியம். பிச் வந்து எப்படி இப்ப ப்ரிடிக்டே பண்ண முடியலடா. பிச் இப்படிதான் பேட்டிங் நடக்கும் பவுலிங் நடக்கும் ப்ரிடிக்டே பண்ண முடியல. ஏன்னா என்ன மாதிரி பிச் நடக்குதுன்னு தெரியல. அந்த டைம்ல அங்க என்ன நடக்குதோ அதான். ஸோ ஆவரேஜா பார்த்தா ஒரு 190 ஸ்கோரு. டெல்லி வந்து கம்ஃபர்டபுளா வந்து வின் பண்ணிடுவாங்க தான் எனக்கு தோணுது இனிஷியல் தாட்ஸ். பிகாஸ் தே கமிங் ஃப்ரம் லாஸ்ட் அண்ட் தே வாண்ட் டு ப்ரூவ் ஒன்ஸ் அகைன். ஹாஃப் வருவானான்னு தெரியல. ஹாஃப் வந்தா பெட்டரா இருக்கும் டீம். ஓகே. அது ஒண்ணுதான் ஒரு அவங்களுக்குமே எல்எஸ்ஜி டூ லேபிள் ஆன் நிக்கோலஸ் பூரன். திரும்ப திரும்ப நிக்கோலஸ் பூரன் தான் அடிக்கணும். பண்ணிட்டு கொஞ்ச நாள் ஃபார்முக்கு வரணும். நீங்க பவுலிங் ரொம்ப கொஞ்சம் கான்பிடன்ஸ் இதா இருக்கு. வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. அது எல்லா நாளும் இந்த மாதிரி மேஜிக் இருக்காதுல்ல. எல்லாருமே ராஜஸ்தான் மாதிரி இந்தாங்க வெற்றி வச்சுக்கோங்க தட்டுலன்னு சொல்ல மாட்டாங்கல்ல. அந்த உம். மாதிரி பவுலிங் வந்து பெரிய பெரிய இது. நீ நல்லா நோட் பண்ணினா இதே தான் ஃபர்ஸ்ட். இது வந்து நல்ல ஒரு த்ரில்லரா போச்சு. அசுதோஷ் சர்மா அடிச்சான் பாத்தியா ஸ்டார்டிங் ஐபிஎல்ல, எல்எஸ்சி டிசி. ஸோ அதேயோட அடுத்த ஃபிக்சர், செகண்ட் ஃபிக்சர் இது, ரிவர்ஸ் ஃபிக்சர். மயங்க் யாதவ் வந்துட்டான் கேம்ப்ல இருந்து. வந்துட்டான் கேம்ப்ல வந்துட்டான் கூட மயங்க் ஜாயின் வந்துட்டான். பண்ணிட்டான். பட் இன்னும் ஆடல. மேபி ஆடினா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு போஸ்டா ஆடுவான், இருக்கும். பட் அதான் நாளைக்கு 2 ஓவர் ஆடுவான். பிடிச்சி பிடிச்சி போக கூடாது. ஏன்னா மயங்க் அது மாதிரி ஒரு பேஸ் பவுலர் கண்டிப்பா வேணும். யாருக்கு அண்ட் விளையாட வருவான்? அவன் பிரின்ஸ் யாருக்கு நினைக்கிறேன். பதிலா பிரின்ஸ் யாதவும் பிரின்ஸ் நல்லா பிரின்ஸ் போடுறான். பிரின்ஸ் தான் ஷாருக் வருவான். அவர் தான் தலைவர். பிரின்ஸ் நல்லா போடுறான்டா. அவன் ஆனா போற பவுன்ஸ் ஷட்டில் மட்டும் தூக்க மாட்டாங்க.
எனக்கு நீ நீ இந்த டைம்ல பேர் பார்க்க கூடாதுடா. உனக்கு மயங்க் யாதவ் மாதிரி ஒரு ஆள் பேசிட்டு உனக்கு இனிஷியலா யார் போடுறான்? சர்வீஸ் யாதவ் தான் போடுறான். பிரின்ஸ் யாதவ் உனக்கு பவர் பிளேல ஒரு 4-5 ஓவருக்கு அப்புறம் தானே வரான். அண்ட் ஒரு ஓவர் இந்த ஃபிஃப்த் சிக்ஸ்த் ஓவரா போய் பிரின்ஸ் யாதவ் நல்லா போடுறான். ஆவேஸ் கானும் போட மாட்டான், பிரின்ஸும் போட மாட்டான். அப்போ வந்து இவன் தான் வருவான் நினைக்கிறேன். மயங்கா சர்வீஸ் வந்தா யாதவ் தான் சதுர்த்தாக்கு பதிலா தான் வரணும். ஆனா இது அந்த வருவாங்களான்னு மாதிரிதான் தெரியல. கேட்கணும். பிரின்ஸ் யாதவ்ல கை வைக்க கூடாது. இப்ப சதுர்த்தாக்கு கொஞ்ச நாள் நல்லா போடடா, நம்ம வேற 2 மேட்ச் நல்லா போட்டான், அதுக்கப்புறம் திரும்ப அவனையும் இது பண்ணிட்டு பாத்துட்டாங்க. ஸோ ஒரு கம்பேக்லாம் சதவ் ஓகே. அப்புறம் பட் அகைன் சரி, பிரின்ஸ் யாதவுக்கு அந்த பேஸ் நல்லா இருக்கு. சரி, அந்த மாதிரி பேஸ் வந்து அவ்வளவு குயிக்கா போடுறது வந்து ரீட் பண்ண முடியாது. அந்த பவுன்ஸ் எல்லாம் பார்த்தல சும்மா அப்படியே ஸ்லீப்பா வருது. சர்வீஸ் ஆக்கிற உனக்கு ஒரே வேரியேஷன் தான். அண்ட் மோர் ஓவர் மைண்ட் கேர் வந்துட்டு அவனுக்கு பவர் பிளேயர் சர்வீஸ் ஆக்க தேவையில்லை. டெட் போலிங்கும் போடுறது இல்லை. அப்போ ஆசஸ் ஆஃப் கோர்சஸ் தான். ஆமா ஆமா. நீ சர்வீஸ் ஆக்கிற வந்து பெருசா டெட்லியா பர்ஃபார்ம் பண்ணன்றப்போ வந்து நீ வந்து மைண்ட் கேரை தூக்கிடலாம். சரி, மைண்ட் கேரை போட்டுலாம் சர்வீஸ் பண்ணலாம். மற்றபடி டெல்லியில என்ன செய்யுது டாப் வந்தா பெட்டரா இருக்கும். இல்லைன்னா டாப் ஸ்டாஃப் ஆர்டர் தெரில கொஞ்சம் என்னன்னு. இதெல்லாம் இருக்கு. நான் உனக்கு கருண் அவங்களுக்கு நாயர் வந்து ஒரே ஒரு பிரச்சனை தான்டா, ரிசோர்ஸ்ல யாருமே இல்ல ஸ்குவாட் பெஞ்ச்ல. அதுதான் யாரையுமே மாத்த முடியாது. டொனவன் ஃபெரரா ஒரே ஒரு ஒரே ஒரு ஓவர்சீஸ் தான். நீ ஆடணும்னு சொல்லி ஆடனாதான் இந்த டொனவன் ஃபெரரா. இவங்க ரொம்ப நாளா 3 ஓவர்சீஸோட போயிட்டு இருக்காங்க. அது ஒரு பிரச்சனை வேற உங்களுக்கு. ஞானவேல் பேட்டராவால உன்னை வந்து ஓப்பனிங் இறக்க முடியாதுடா. அப்ப நீ ஆடணும் கரண்ட் இதே டெம்ப்ளேட்டர் தான் போயாகணும். பட் பிளேயிங் எல்லாம் சேஞ்ச் பண்ண வாய்ப்பு கிடையாது ஒரு லாஸ்க்கு அப்புறமா. ஸ்டில் வெளியே கருண் நாயர் மாதிரி ஒரு ஆளை ஃபுல்லாவே இவங்க நினைச்சா ஒரு பிளேயிங் லெவனே இந்தியன் டீம் வரைக்கும் ஆடலாம். அந்த மாதிரி தான் இருக்கு டீம். என்ன அவங்களுக்கு டாப் ஆர்டர்ல ஒரு பேங்கபிள் பிளேயர் இல்ல. அவங்களுக்கு வந்து டிசைடட் கேஎல் ராகுல் தான் எனக்கு வந்து நம்பர் 4. ஏன்னா வந்து டீம் எப்பெல்லாம் ரிப்பேர் ஆகுதோ அப்போ வந்து நான் இறங்கி சரி பார்த்து கொடுப்பேன்ற மாதிரி கேஎல் ராகுல் பண்ணிட்டு இருக்கான். அண்ட் ஹீ இஸ் ஹேவிங் டபுள் கேஸ். பழைய கேஎல் ராகுல்னா உனக்கு வெறும் கேஎல் ராகுல்னா என்னன்னு தோணும் நமக்கு? ஆரஞ்சு கேப் வின் பண்ணுவான், அந்த டாப் 5 இப்ப கேஎல் ராகுல் 600 இங்க ரன்ஸ். இல்ல. சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ்லயும் சிக்ஸஸ்லயும் இருந்துட்டு கேம் வின் பண்ணிட்டு இருக்கா. ஸோ இது ஒரு கம்ப்ளீட்டான ஒரு சேஞ்ச் கேஎல் ராகுல் டிசியில. நான் ப்ரீவியஸா மென்ஷன் பண்ணதான் கேஎல் ராகுல் இந்த மாதிரி ஆடுறது பாக்குறப்போ எப்படி ரோஹித் சர்மா ஆடுறப்போ கேம் என்ஜாய் பண்ணி செமையா இருக்குமோ அதே மாதிரி தான் கேஎல் ராகுல் ஆடுறப்பையும் அப்படியே அந்த பிச்சே வந்து ஈக்குவேஷன் எடுக்கிற பிளேயர்ஸ் இவங்க 2 பேரும் ஒன்ஸ் தே ஆர் இன் ஃபார்ம். ஸோ கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் ஆன் கேஎல் ராகுல் ஆட் ஒன் ஆஃப் டாப்ன்றப்போ. ஸோ அதை அவங்க வந்து நெகோசியேட் பண்ணா இங்க வழக்கம் போல போதும் தான். ஓகே, சரிடா, அதை பேசிட்டோம். ஆஹ் இது போயிடலாம், நம்ம வின் ப்ரெடிக்டிவிட்டி போயிடலாம். என்னோட இது கோ சொல்லு, ஃபார் பர்சன்டேஜ். பர்சன்டேஜ் என்ன 55-45. ஏன்னா அங்க வந்து உனக்கு யாரு இவ்வளவு நம்பி எடுக்கலாம் அப்படின்னு எல்எஸ்சியில வந்து என்னால யாரையுமே சொல்ல முடியல. நீ பூரனை மட்டும் தான் சொன்னோம். பட் பூரனை வந்து கொஞ்சம் கொஞ்சமா நெகோசியேட் இது பண்றாங்கன்னு தோணுது, கவுண்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு பண்றான். தோணுது. ஆமா, இந்த பக்கம் உனக்கு ஸ்டார்க் இருக்கான். ஸ்டார்க் பேஸ்ல பூரன் அடிக்க முடியுமான்னா பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஸோ ஸ்டார்க் விசஸ் பூரன் அந்த அந்த பேட்டில் ஸ்டார்க் வின் பண்ணிட்டா தோணுது. ஏன்னா பெருசா அடிச்சு வர ஆரம்பிச்சிருக்காங்க. கண்டிப்பா ஸ்டார்க் வந்து திருப்பி கொடுக்கும். ஓகேடா. ஆக்சுவலா நம்ம நான் அந்த ரூல்ஸ் தான் பார்ப்பேன், லாஸ்ட் மொமெண்டம் அந்த இதெல்லாமே ஸ்குவாட்ஸ் பார்த்து தான் சொல்லுவேன். அதை பார்த்தா டிசி தான் சொல்லணும். பட் எனக்கு என்னமோ உள்ள ஒரு கட் ஃபீல் வந்து எல்எஸ்சி நாளைக்கு மேட்சை புல் பண்ணிடுவாங்களோன்னு தோணுது. பட் ஆனா ரீசன் எனக்கு எதுவுமே தெரியலடா, இது எப்படி பண்ணுவாங்க அதெல்லாம் எனக்கு தெரியல. பட் என்னோட கட் ஃபீல் ஏதோ எல்எஸ்சி பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ ஐ வில் கோ வித் எல்எஸ்சி. அதான் ரீசன்ஸே யாரு இல்லை, ஜஸ்ட் ஒரு கட் ஃபீல் தான். அதெல்லாம் எனக்கு கட்ஃபீல்டா தெரியல, ஏதோ யாருமே ஒரு இவங்களை நம்பி போறேன்னு ஆஹா அப்படிலாம் இல்லை, ஏதோ நாளைக்கு இந்த வந்து ராஜஸ்தான் மேட்ச் மாதிரி எல்எஸ்சி ஒன் அடிக்க டேஸ் போறாங்க. பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ண போறாங்கன்னு மட்டும் தோணுது. ஆனா அந்த இதெல்லாம் பார்த்தா நீ சொன்ன டிசி தான் இருக்காங்க நல்லா ஸ்ட்ராங்கா. பட் ஏதோ ஒரு கெட் ஃபீல்னால ஐ வில் கோ வித் எல்எஸ்சி. ஓகே, எல்எஸ்சி இது வின் சொல். பண்ண ஆக்சுவலா டேபிள் நல்லா இருக்கும். ஆமா, டிசி வின் எல்எஸ்சிக்கு பண்ணிட்டு இது ரொம்ப முக்கியமான வின். ஏன்னா அவங்க 5th பொசிஷன்ல இருக்காங்க. அண்ட் அவங்க அந்த அவங்க டைட்டா காம்பெட் பண்றது இந்த கேகேஆர் அடி வாங்கிட்டே வர்றானுங்க. இப்போ அந்த எம்ஐ மும்பை ஏறி வர்றாங்க. அதுக்கப்புறம் முன்னாடி ஆர்சிபி இருக்காங்க. இப்போ அந்த ஒரு 4th பிளேஸுக்கெல்லாம் கொஞ்சம் டைட்டா இருக்கும். அது ரொம்ப கடைசியில போயிட்டு நெக் டு நெக் சண்டை போடுறதுக்கு பதிலாக கொஞ்சம் இயர்லியா கொஞ்சம் ப்ரெஷர் டைம்லயே ஒரு 2 பாயிண்ட் 4 பாயிண்ட்ல எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஆல்சோ ஒரு ஹோம் கிரவுண்ட் நடக்கிற போற மேட்ச். ஸோ அதெல்லாம் அதையுமே அவங்க யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்றேன். ஓகே, ஃபேண்டசி போயிடலாம். சொல்லுங்க உங்களோட ப்ரெடிக்ஷன் சொல்லுங்க. ஃபேண்டசி வந்து கேஎல் ராகுல் பிளேயர்ஸ்லயே கேஎல் ராகுல் தான். கேஎல் ராகுல் கண்டிப்பா இந்த வாட்டி படும். அண்ட் முகேஷ் குமார் அந்த கிரவுண்ட்ல முகேஷ் குமாரோட பிளேஸ்க்கு விக்கெட் விடும். இவங்க 2 பேரு டிசியில. எல்எஸ்சியில வந்து மயங்க் யாதவ் ஆடினா மயங்க் யாதவ், அப்படி இல்லைன்னா பிரின்ஸ் யாதவ். இவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர். பேட்டிங்ல வந்து எனக்கு ஏடன் மார்க்கர். அப்படின்னு மாட்டோம். ஓகே. கொஞ்சம் பவுலிங்லயும் போட்டு விக்கெட். ஓகே. நான் என்னோட இது வந்து நிக்கி பி அண்ட் திக்வேஷ். ஸோ சார் நிக்கி பி இல்ல, எனக்கு ரிஷப் பண்ட் நாளைக்கு வந்து அடிப்பான்னு தோணுது. ஏதோ ஒரு கட் ஃபீல் அவன் தான் நாளைக்கு மேட்ச் இன்னும் இருக்க போறான்னு தோணுது.
அண்ட் பவுலிங்ல வந்து திக்வேஷ். ஸோ அவங்க பேங்கபிள் பவுலர். ஒரு 25ல போட்டு முடிச்சிருவான் எப்படியும். பவர் பிளேலையும் போடுவான், விக்கெட் வர சான்ஸ் இருக்கு. அண்ட் டிசி சைடில் பார்த்தீங்கன்னா ஐ கோ வித் அபிஷேக் பொரேல். ஸோ பொரேல் வந்து நல்லா நல்லா ஸ்டார்ட் பண்றான். ஒரு 30-40 ரன்ஸ் குவிக் ஃபயரா அடிக்கிறான். ஸோ அது நல்ல பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அண்ட் பவுலிங்ல வந்து ஒரு கோ வித் குல்தீப் யாதவ். ஸோ 2 விக்கெட் 4 ஓவர் 27 ரன். கண்டிப்பா அதுவுமே பேங்க் எக்கனாமிக்கலா போட்டு. பேங்க் அதனால சூப்பரா போட்டுட்டு இருக்கான் குல்தீப். எல்லா மேட்சுமே எக்கனாமிக்கலா போட்டுட்டு இருக்கான். எந்த மேட்சுமே அடி வாங்கவே இல்லை. ஸோ அதனால குல்தீப். ஸோ இதுதான் நம்மளோட இது. ஸோ சூப்பர் தான். இப்போ நான் இந்த மேட்ச் ரிவ்யூ முடிச்சாச்சு. ரிவ்யூ ரெண்டுமே ஒரே வீடியோவா போட்டுருவோம். ஸோ பார்ப்போம் நாளைக்கு நல்ல மேட்ச் ஆகுதுன்னா ரிவர்ஸ் பிக்சர் வேற. எல்எஸ்ஜிக்கு ரொம்ப முக்கியமான மேட்ச். பிசிக்கு முக்கியமான மேட்ச் டு பி இந்த டாப் 2. எல்எஸ்ஜிக்கு வந்து ஒரு அந்த பிளே ஆஃப் ரேஸ்ல வந்து டு பி அஹெட் வந்து அவங்களுக்கு ஒரு முக்கியமான மேட்ச். ரெண்டு பேர்த்துக்குமே வெரி வைட்டல் கான்டெஸ்ட். செமையா இருக்கும் மேட்ச். ஹை ஸ்கோரியா இருக்காதுன்னு நம்புறேன். பாப்பா எப்படி போகுதுன்னு. இந்த வீக்கே ஒரு மாதிரி மூவி வீக் தான். இந்த வீக்ல தோக்குறவங்க ஜெயிக்கிறவங்க எல்லாம் அப்படியே அவங்கவுங்க பிளேஸ்க்கு மூவ் ஆகுது. எவன் வேணா தோக்குறானோ அப்படியே பின்னாடி வந்துட்டே இருப்பான், இவன் வேணா ஜெயிக்கிறானோ முன்னாடி போயிட்டே இருப்பான். ஸோ அந்த மாதிரிதான் இந்த வீக். நம்ம டெஸ்ட் மேட்ச்ல சொல்லுவோம் பாத்தியா, Day 3 எஃபெக்ட். அதுதான் இந்த வீக் வந்து Day 3 எஃபெக்ட். மூவிங் டே மாதிரி மூவிங் வீக். இந்த மூவிங் வீக்ல தான் வில் டிசைட் தி என்டையர் பிளே ஆஃப் ஃபார் ஈச் டீம். அப்படிதான் எனக்கு தோணுது. ஏன்னா நடக்கிற பிக்சர்ஸும் அப்படிதான் இருக்கு, ரிவர்ஸ் பிக்சர்ஸும். ஸோ பார்ப்போம், அதுக்கேற்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. ஜெயிக்கிற டீம்லாம் அப்படியே அழகா கன்சிட் பண்ணிட்டா லாஸ்ட் வீக்ல ஃபைட் பண்ண வேண்டாம். கரெக்டா பாதி முடிஞ்சிடும். எல்லாத்துக்குமே 7-8 மேட்ச் முடிஞ்சிருச்சு. பாதி இது ஐபிஎல் முடிஞ்சிருச்சு இப்போதைக்கு. இன்னும் 3 வாரம் தான். அது வந்து இப்போ லாஸ்ட் 2-3 மேட்ச் ரொம்ப ப்ரெஷரா இருக்கும். நீ இவன் அடிக்கணும், அவன் அவன்கிட்ட தோக்கணும், அவன் இவங்கிட்ட இவ்வளவு தோக்கணும், அப்படி இப்படின்னு இருக்கும். வந்துருவாங்க அதுக்கு இப்போ இப்போ கொஞ்சம் 2-3 மேட்ச் ஜெயிச்சு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருந்தாங்கன்னா அப்ப அவங்க எல்லா கொஞ்சம் டீமும் ஈஸியா அப்படிதான். இருக்கும். அதனால இது கொஞ்சம் வைட்டல் ஃபேஸ். யார் ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ இப்பல இருந்து ஜெயிக்க ஆரம்பிக்கும். எம்ஐக்கெல்லாம் இது ரொம்ப வைட்டல் ஃபேஸ். இப்போ இதுல ஆல்ரெடி 3 ஹாட்ரிக் வின். இன்னொரு 2-3 வின் சேர்த்து பிடிச்சிட்டாங்கன்னா டெஃபினட்டா அவங்க வந்து தேர்ட் பிளேஸ்க்கு போயிடுவாங்க. ஸோ அதனால லெட்ஸ் ஹோப் 7 மேட்சா இருக்கும் நாளைக்கு. அது மேட்ச் முடிச்சுட்டு நம்ம அதில் ரிவ்யூ பண்ணலாம். ஸோ அன்டில் நெக்ஸ்ட் வி ஆர் சைனிங் ஆஃப் த டியோஸ் பிஜே அண்ட் மேரி. தேங்க்யூ அண்ட் ஹாவ் அ குட் நைட்.